12 மணிக்கு இப்போ எங்கடா போயிட்டுருக்க கிளம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாந்திரீகம் பண்ணுறது, நரபலி கொடுக்கறது இந்த கிராமப்புறத்தில் வந்து இருக்குது. சுச்சுவேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஏன்னா நான் அங்கே இருக்கவங்களுக்கும் கால் பண்ணேன். ஏன் இந்த இடத்துல வேலை வருது, ஏன் நீங்கள் உங்களால் சரி பண்ண முடியலன்னு கேட்குற. இத்தனை வருஷம் அப்படி இருந்துச்சா? அடுத்த இடத்துல பார்ப்போம். ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி. பேய்கள்லாம் நடமாடுற நேரம். இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பைக்கை முன்னாடி வச்சுட்டு அதோட லைட்டில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ராமேஸ்வரம் முழுக்க இருளில் சூழ்ந்து விட்டது. எங்கே போச்சுன்னு தெரியல. 12 மணிக்கு இப்போ எங்கடா போயிட்டுருக்க கிளம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்தில் உள்ளவங்க எல்லாருமே, அதாவது கொஞ்சம் பேர் இபி ஆஃபீஸ் முன்னால் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நான் போகிறேன். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துக்கும் எங்கள் ஊருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இபி ஆஃபீஸுக்கும் எங்கள் ஊருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டரு. சரி தம்பி, நம்ம ஊர்ல இருந்து சின்னமனூருக்கு எத்தனை கிலோமீட்டர்? 22. அப்போ சின்னமனூர்ல நம்ம ஊருக்கு, அதுவும் காட்டுக்குள்ளே. இங்கேருந்து நான் தனியாக தான் போகிறேன். தனியாக போயிட்டு தான் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மக்களை தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் நான் போய்கிட்டு இருக்கேன். என் பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா கருங்கும்முன்னு தான் தெரியும். எனக்கே பயமாக தான் இருக்குது. என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. அப்படி இருந்து இறங்கி நின்று நான் வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துக்குள்ள ராமர் பாதம் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கரண்ட் இருக்குது. நம்ம ஊர் வடகாட்டில் தான் இல்லை. இப்போ கரண்ட் வந்துருச்சா, நான் வரும்போது வந்துச்சா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரில. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கால் பண்ணி கேட்க போகிறேன் இங்கே உள்ளவங்களுக்கு, எல்லா இடத்துலையுமே கரண்ட் வந்துருச்சா நான் வர்றதுக்கு அப்படின்னு. மக்கள்ஸ் இப்போ தாங்க கால் பண்ணி கேட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு 2 நிமிஷம் தானா, அதுக்கெல்லாம் கரண்ட் வந்துருச்சான். ஸோ இருந்தாலும் நம்ம அங்கே போவோம். அங்கே போய் சுச்சுவேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஏன்னா நான் அங்கே இருக்கவங்களுக்கும் கால் பண்ணேன். இன்னுமே அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்களாம். ஏன்னா திடீர்னு மறுபடியும் கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் அங்கே போய் மீது என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ரைட்டு, நம்ம இப்போ வந்து அலுவலகத்திற்கு பக்கத்தில் வந்தாச்சு. என்ன இஷ்யூன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மக்கள்ஸ், நம்ம போகும்போதே இந்த பிரச்சனை பெருசாக இருக்கும் போல இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பேசிக்கிருந்தாங்க. டைரெக்டாக இபி ஹெட் ஆஃபீஸ்க்கே பேசிக்கிருந்தாங்க, இனிமேல் கரண்ட் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் வந்து நம்ம என்ன குறை அப்படிங்கிறத கேட்டிருப்போம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே எங்க வயித்துல அடிக்கணும்ன்றா. நைட்டும் பகல் நாங்க இப்படி முடிச்சிட்டே இருந்தா காலையில எப்படி பொழப்பு பாக்குறது? கரண்ட் இருந்தா தான் நீங்க பொழப்பு பாப்பீங்க. வேலையை நம்ம இல்ல, ரெண்டு பேரும் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம தேவையான அளவுல ரெண்டு பேரும் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க சொல்றாங்க. ரெண்டு பேரும் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வேலை பார்த்துட்டா வேலை நடக்குதுடா. வேலையை நம்ம குறை சொல்லல. அந்த இடத்துல ஏன் வேலை வந்துகிட்டே இருக்குன்னு தான் நான் கேக்குறேன். ஏன் அந்த இடத்துல வேலை வருது, ஏன் நீங்க உங்களால சரி பண்ண முடியலன்னு கேக்குற. இத்தனை வருஷம் அப்படி இருந்துச்சா? மக்கள்ஸ் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவங்க அங்கேயே உட்காந்துருந்தாங்க. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இபி ஆஃபீஸ்லேருந்து மக்களுக்கும் எங்களுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைங்க. நாங்கள் வந்து மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஏன் கரண்ட் போகுது, அதுக்கு என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் டைமு ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே, அதாவது அந்த வாக்கு என்றது முடிஞ்சு எல்லாருமே வந்து சேர்ந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம், என்ன தான் அடுத்து வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே இபி ஆஃபீஸ்க்கு பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க, சரி எலெக்ஷன் முடிஞ்ச பின்னால் நம்ம எல்லாமே ஒரு கூட்டம் போட்டு இந்த ராமேஸ்வரத்துக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்துக்குள்ள ஏகப்பட்ட ஹோட்டல்கள் வந்து எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் இருக்குது. அந்த இடத்துக்கு கரண்டுகளை பிரித்து கொடுக்குறனால தான் மக்களுக்கு சரியான மின்சாரம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இஷ்யூ ஃபுல்லாக ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே தெரியும். அது என்ன அப்படிங்கிறத வாங்கி கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மக்களே, இப்போ பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 12:31. இப்போ இதெல்லாம் மேட்ரு இல்லை. நான் இங்கிட்டு இருந்து ராமேஸ்வரம் திட்டோடி தாண்டி பருவதம் வரலும் போயிடுவேன். எல்லாமே லைட்டாக இருக்கும். அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்ரு 3 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் இருக்கும். எங்கள் ஊருக்குள்ளே போகணும். சரியான இருட்டு. கரெக்டாக மணி அந்த 12:45 12:33. நான் போகிறதுக்கு அந்த 12:45 ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். மொட்டை இருட்டு. இந்த டயத்தில் தான் பேய் நடமாடும் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. எனக்கு சும்மாவே பேய் பயம் வேறு இருக்குது. ஆக்சுவலி வரும்போதே பயந்து தான் வந்தேன். இப்போயுமே வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது. எப்படி நான் வீட்டுக்கு போய் சேர போகிறேன்னு தெரில.
போகிற வழியில் பேயை பார்த்தனாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரைட்டு மக்களை, மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடகாட்டுக்கு போகிற வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வடகாட்டுக்கு போகிற வழியில் இங்கே ஒரு தெய்வம் ஒன்று இருக்காங்கல்ல, பன்றக்குள்ள காளியம்மன். ஸோ இவங்களை தாண்டி தான் நம்ம வந்து வடகாட்டுக்குள்ளே போகணும். இப்போ தாண்டி போய்கிட்டு இருக்கேன். இப்போ டைம் கரெக்டாக 12:39 12:40 ஆக போகுது. ஸோ இந்த டைம் தான் பேய் இருக்கிற டைமுங்க. இந்த பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பெருசாக இப்போதைக்கு விவாதிக்கலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்மளை மீறிய அமானுஷியங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ இது வந்து அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது தான். கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னாடி உள்ள ஜீன்கள் வந்து இதை வந்து நம்பி, நம்ம உள்ளுணர்வு வந்து இது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்பினனால நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லும் அப்படின்னா, இருட்டுக்குள்ளே போகும்போது பயமாக இருக்கும். அங்கே ஒரு பேய் நிற்கிது, இங்கே ஒரு பேய் நிற்கிது அப்படிங்கிறத நினச்சி அது வந்து பயமுறுத்தும் நம்மளை. ஸோ அந்த மாதிரி தான் என்னை இப்போ வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இந்த இப்போ கூட ட்வாங்கன்னு ஒரு சவுண்டு கிடச்சி லைட்டாக பயந்துட்டேன், கை காலெலாம் புல்லரிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருட்டுக்குள்ளே தெரியாது. இப்போ நான் நின்று காமிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த இடம்லாம் வந்து நான் சிறு வயசாக இருக்கும்போது இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னை வர சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான இடம். இங்கனக்குள்ளே வந்து காளி கோவில்லாம் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாந்திரீகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நரபலி கொடுக்கறது, இந்த இடத்துல வந்து பேய்கள் அதிகமாக தெரியறதுக்கு கழிப்பு கழிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த இடத்துல வந்து பண்ணுறதா வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க. பயமுறுத்துவாங்க. அப்படியே நம்ம வந்து பயந்து பழகியாச்சு. நான் வரும்போது ரொம்ப பயந்தேன், ஆனால் இப்போ போகும்போது பயப்படல. ஏன்னா என்னோடய மூடை பொறுத்து தான் எனக்கு வந்து பயம் வர்றதும் பயம் வராததும். ஸோ அது வந்து என்னோடய உள்ளுணர்வு. இன்னைக்கு பயப்படும் அப்படின்னா பயப்படுவேன், இல்லைன்னா பயப்பட மாட்டேன். இப்போ சத்தியமாக நான் பயப்படாமல் தான் போய்கிட்டு இருக்கேன். எந்த தைரியம்னு எனக்கே தெரில. ஒரு சில டைம் வந்து நான் பயப்படுவேன், 100% பயப்படுவேன். இல்லை ஏதாச்சும் எனக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிறச்சு நான் பயப்பட மாட்டேன். பேய் இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளை மீறினா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை மீறின அமானுஷ சக்தி வந்து இந்த உலகத்தில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த ட்ரிப்பு வந்து நான் உண்மையிலுமே பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியான வீடியோ எடுக்க போகிறேன். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த ட்ரிப்பு வந்து நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ட்ரிப்பு இதை விட பயங்கரமான இடத்துக்கு, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண இருட்டு, சாதாரண இதுன்னு வைங்க. ஆனால் இங்கேயுமே பல வகையான பேய் கதைகள் வந்து இந்த கிராமப்புறத்தில் வந்து இருக்குது. இதை விட பயங்கரமான ஏகப்பட்ட ஊர் வந்து, அதாவது ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது பேயை பற்றி சொல்கிற இடங்கள். பேயை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறதா ஊர் மக்கள் நிரூபணமாக சொன்ன இடங்கள் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா சொல்லுங்கள். அடுத்த கட்டமாக நம்ம அந்த பேயை தேடி போகலாம். அது மாதிரி ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த பேய் நம்பிக்கை, சாமி நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு 90% இருக்குது. உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அடுத்த வாட்டி எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ அடுத்து எடுக்கலாமா எடுக்க வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்கும் ஒரு இதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இந்த பேயை தேடி போகிறது, சாமியை தேடி போகிறது, அதுக்கப்புறம் இந்த பலி கொடுப்பாங்கள்ல, ஆடு பலி இதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் தேடி போகிறது எனக்குமே வந்து பிடிச்ச ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி வீடியோ போடலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, குட் நைட். எல்லோரும் தூங்குங்க. பார்க்கலாம். பாய்.